பற்றி தடத்தரனை எடுத்துக்கொண்ட கோலத்தை பற்றி 14வது பாடல்ல காட்டினார். 15வது பாடல்ல அவர்தான் நினைந்த வடிவை எடுப்பவர், நிமலன் தானே நினைந்த ஒரு நிறுத்துடுவன் உயிர்களுக்காக என்று 15வது பாடல்ல காட்டி 16வது திருப்பாடல்ல கடவுள் ஒருவர் உண்டு என்ற கருத்தை அழகுபட கேட்போர் புலம்புழுகிற வகையில அமைத்திருக்கின்றார்கள். 17வது பாடலில இறைவன் முத்தொழிலும் செய்யக்கூடிய செயல்பாடு சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு, ஏனையோர்கள் அவரது ஆணை வழியாக செய்வார்கள். அப்படி முத்தொழில் செய்வதாலே இறைவன் பெரும்பாலடைய மாட்டார் என்று 17வது பாடல்ல காட்டி 18வது திருப்பாடல்ல இறைவன் ஐந்தொழில் செய்வதனுடைய செயல்பாடுகள் பலவிதமான கருத்து இருந்தாலும் கூட உயிர்களுக்கு இழைப்பு, தோற்றம், உடம்பு முதலிய கருவிகரணங்களை படித்துக் கொடுப்பது உயிர்களுக்கு இருக்கிற அறியாமையாகிய ஆணவமலம் மலபாகும் வரவும், காத்தல் என்பது உயிர்கள் தான் செய்த கண்ம அனுபவங்களை அனுபவிக்கவும், அந்த அனுபவங்களை அனுபவிக்கும் பொருட்டு துரோதான சக்தி துணை செய்வதையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற அருள் அவருடைய அருளே அன்றி ஏனையவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதாக 18வது பாடல்ல மிக அழகுபட காட்டுகிறது. 13, 14, 15, 16, 17, 18 6 பாடல்கள்ல பெருமானுடைய அளப்பரும் சொரூப நிலையையும் அவன் எடுத்துக்கொண்ட கோலத்தையும் மிகச்சிறப்பாக காட்டி இவையெல்லாம் உயிர்களுக்குத்தான். எனவே அந்த உயிரை பற்றிய கருத்துக்களை 19வது பாடல்ல மிக அருமையாக காட்டியிருக்கிறது. 19வது திருப்பாடல்ல நமக்கு ஆசிரியர் உயிர்கள் நற்பசுவர்க்கம் என்று கடைசியில காட்டியிருக்கிறார். அந்த பசுவர்க்கம் எண்ணறிதாக இருப்பது. எனவே எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான அண்ணலருளால் நன்றி அவை அவரால் அதனால் அலைகள் நிகழ் மோகங்கள் அருந்தும் ஆற்றால் புண்ணியபாவம் போக்குவரவு உடைத்தாய் உணரும் இருள் மலபாகம் பொருத்திய கால் அல்லால் புண்ணிலமும் ஒளியதனால் உலகற்றி பாதம் நற்பசுவர்க்கம் என உரைப்பர் உணர்ந்தே என்று ஆன்மாவுக்கு இருக்கிற முழு இலக்கணத்தை இறைவன் ஒருவர், ஒன்றென்பது ஒன்றே காண்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஆனால் ஆன்மாக்களோ பல, அதனால் உயிர் அவை நிலை என்றால் ஒரு இந்த உயிர்கள் பல என்பதை இந்த திருப்பாடலை எண்ணறிந்தால், எனவே ஆன்மாக்கள் இவ்வளவு எண்ணிக்கை உடையன என்று எண்ணுவதற்கு அரிதாக இருப்பது. அடுத்து நித்தமாய் என்றும் உள்ள பொருள், அழியாத பொருளாக இருப்பது ஆன்மாக்கள் நித்தமாய். ஆக எண்ணறிதாய் நித்தமாய் அந்த ஆணவத்துக்கு இருள் மலம் என்று திருவுருட்பயன்ல முன்னமே படிச்சிருக்கிறோம். இருள் மல நிலை. அந்த இருள் மலத்தில் அழுந்தி கிடக்கின்றன ஆன்மாக்கள். இருள் மலம் என்பது ஆணவ மலத்தை குறிப்பது. இருள் மலம் அழுந்தி அந்த இருள் மலமாகிய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவனுடைய கருணையினால் கிடைக்கப்பட்ட உடம்பு முதலியவர்களை கொண்டு இருநிலைகளை இட்ட
அந்த இருவினைகளின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. ரொம்ப அருமையான தொடர் பாருங்க. யார் யார் என்ன செய்தார்களோ நல்வினை தீவினைக்கேற்ப அந்த உடம்பை இறைவன் கொடுப்பார். அந்த யாக்கை அன்னருளால் நன்றி, இறைவனுடைய திருவருளால் அந்த யாக்கை கிடைக்கிறது. யாக்கை யாத்தலால் யாக்கை என்று பெயர். எனவே இறைவனுடைய கருணையினாலே அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப இறைவன் உயிர்களுக்கு உடம்பு முதலிய கருவிகரணங்களை கொடுக்கிறார். அந்த உடம்பு ஆண்பால் பெண்பால் என்ற முறையில அவை அவரால், அவை என்பது உயர்தினை, அவை என்பது அகிரிணை, அவரால் என்பது உயர்தினை. ஆக உயர்தினை வகையான உடம்புகள் அகிரணை வழியாக உடம்புகள். உயர்தினை உங்களுக்கு தெரியும், மனித உடம்பெல்லாம் உயர்தினை. நீங்கள் எல்லோரும் அகிரிணை என்னை போல. ஆக அறிவு குறைவாக இருப்பவர்கள், அது ஆறாவது அறிவு இல்லாமல் இருப்பவர்கள், அவை அவரால், அதனால் அழகில் நிகழ்போகங்கள் அருந்தும். அந்தந்த உடம்பை வைத்துக் கொண்டு அழகில் போகின்றனர். எண்ணிறைந்த இன்ப துன்பங்களை உயிர்கள் ஒரு பிறப்பில உயர்தினைகளாக பிறக்கிற பொழுதும் அகிரணையாக பிறக்கிற பொழுதும் அவை அனுபவிக்கின்றன. அப்படி அந்த போகங்களை அனுபவிக்கிற பொழுது, நுகருகிற பொழுது அருந்தும், அருந்தும் என்பது நுகரும். அப்படி நுகருகிற பொழுது அருந்துமாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து அந்த வினையை அனுபவிக்கிற பொழுது சில நன்மைகளை செய்யும், சில தீமைகளை செய்யும். நன்மைகளுக்கு நமக்கு புண்ணியமாகவும் தீமைகளுக்கு பாவமும் வரும். அந்த முறையில் அருந்துகிற வகையிலே நன்மை தீமைகளை புரிந்து புண்ணிய பாவங்கள் ஆகியவற்றை உயிர்கள் செய்து போக்குவரவுடனாக இருக்கும். போக்கு என்பது இறத்தல், வரவு என்பது பிறத்தல். பிறத்தல், இறத்தல், பிறத்தல், இறத்தல் ஆகியவை உடையதாக இருக்கும் இந்த உயிர். அது சாதல், பிறப்பு, பிறப்பு, சாதல் என்னும் தடம் சொலியில் தடுமாறி கிடக்கும் என்று மணிவாசக பெருமான் சொற்களாலும் நாம் அறியலாம். அப்படி போக்குவரை உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால். இந்த ஆணவ மலம் என்றும் உயிரை பந்தித்து நிற்கிறது. அந்த ஆணவ மலம் பக்குவப்படுகிற பொழுது, பக்குவமாவது தன் வலிமை இழக்கிற பொழுது, அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருளகற்றி பாதம் பற்றிடும். அருள், அருள் என்கிற சொல் ஒருவருள் என்று பெயர். அருள், அருள் அருள்நிலை, அருள் உள்நிலை என்று திருவருட்பயில நாம் படித்தோம். இங்க அருளால் அந்த மலபாகம் பொருந்திய கால் இறைவன் குருநாதனாக வந்து உள் நிலவும் ஒளியதனால் அந்த குருவருளின் துணையினாலே நம்முடைய அறிவு, உயிரினுடைய அறிவிலே தோன்றுகிற ஞான ஒளியால் இருள் அகற்றி அறியாமையாகிய ஆணவ மலம் நமக்கு நீங்க பெற்று இருள் அகற்றி பாதம் பெற்றிடும். இறைவனுடைய திருவடியை போய் சேரும். அப்படி சேருகிற உயிர்கள் நல் பசுவர்க்கம். ஆக மலம் நீங்க பெற்ற ஆன்மாக்கள் பெருமானுடைய திருவடியை போய் சேரும். அது நல் பசுவர்க்கம் என்று காட்டினார். இந்த நல் பசுவர்க்கம் என்பது இது போல என உணர்ந்தவர்கள் குறைப்பர். உமாபதி சொல்றார் பாருங்க, இதை நன்கு உணர்ந்தவர்கள் இது உயிர் வர்க்கம் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த உயிர் எண்ணிக்கைக்கு அற்றதாய், என்றும் அழியாத தன்மையுடையதாய், ஆணவ மலத்தினுடைய சேர்க்கையாலே இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான உடம்பை இறைவனுடைய கருணையினால் பொருந்தி உயர்தனை அகிரிணைகளால் உடம்பெடுத்து அந்த உடம்பின் மூலமாக
அளவில்லாத இன்ப துன்பங்களை நுகர்ந்து இன்ப துன்பங்களை நுகர்கிற காலத்திலே புதிய பாவங்களை செய்து அதன் மூலமாக இறப்பும் பிறப்பும் உடைந்து உணரும் இருள் மலபாகம் ஆகிற பொழுது இருள் மலபாகம் பெய்கிற பொழுது இறைவன் குருநாதராக வந்து உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த அறிவில் தோன்றுகிற ஞான ஒளியால் ஆணவ மலத்தை முழுமையாக நீக்கி அந்த நீக்கிய நல்ல ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடியை போய் சேரும். நற்பசுவர்க்கம் பாதம் புற்றிலும் அவர்களுக்குத்தான் இறைவனுடைய திருவடி என உரைப்பெற உணர்ந்தே, இதை நன்கு உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் என்று மிக அழகாக நமக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதிலே போக்குவரவு எப்படி வரும் என்பதை பற்றி சிதம்பரம் கோவை பாடலொட்டி மேற்கோள்: முட்டையில் கருவில் விற்றினில் வியப்பில் நிற்பன நெளிவ தத்துவ தவழ்வ நடப்பன கிடப்பன பரப்பன ஆக கண்ணகன் ஞானத்து எண்ணில் பல்மோடி என்று சிதம்பரம் மும்மணி கோவையிலே உயிர்கள் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பாலும் உயிர்கள் 84,100,000 வகைகளிலே பிறப்பு இறப்புகளை உடையன என்பதை இந்த திருப்பாடல் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறது. சாஸ்திரங்களிலேயும் ஆங்காங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே வினைக்கு ஏற்ப உயிர்களுக்கு உடம்பை கொடுப்பவன் சிவபெருமான் என்பதை அண்ணல் அருளால் நன்னி என்ற அருமையான தொடரை நமக்கு காட்டுகிறார். இதிலே உயிர்கள் பலவிதமான நிலை வேறுபாடுகள் அறையும். அது கேவலகத்தை சகலவத்தை சுத்த நிலை என்று சொல்லுவது. அது இந்த திருப்பாடலிலேயே குறிப்பாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணறிதாய் நித்தமாய் இருப்பது கேவலவத்தை என்றும், இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அன்னதருளால் பெறுவது சகல நிலை என்றும், இருள் அகற்றி மலபாக முறை அவருடைய திருவடியை சேரும் என்பது சுத்தவத்தை என்றும், உயிர்களுக்கு வரக்கூடிய நிலை வேறுபாடுகளும் இந்த பகுதியிலே அமைத்திருப்பதாக உரையாசிரியர் அளவுபட இதிலே காட்டியிருக்கிறார். இப்படியாக இந்த உயிர்கள் கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை ஆகியவைகளை பெற்று இறைவனுடைய திருவடியை சென்று சேரும் என்று 19வது திருப்பாடல். உயிரை பற்றி அறிய வேண்டும் என்றால் இந்த பாடலை லேசாக நாம் சிந்தித்தால் போதும். இந்த உயிரினுடைய நிலை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ப இந்த பாடலை ஆசிரியர் பெருமகனால் அமைத்திருப்பதை பார்க்கிறோம். இனி அடுத்து உயிருக்கு தடையாக இருக்கக்கூடிய அறியாமை ஆகிய பாசம், அந்த பாசத்துல 2ஐ பற்றி இந்த பாடல்ல காட்டுகிறார். ஒன்று ஆணவம், இன்னொன்று திரோதாயி. திரோதாயி என்பது மறைப்பு சக்தி. அது மறைப்பு சக்தி என்று இருந்தாலும் கூட ஆணவத்தோடு சேர்ந்திருப்பதால் அதற்கு மலமென்றே பெயரிட்டு நமக்கு நூல்களிலே கூறுகின்றனர். இந்த 2ஐ பற்றி காட்டுகிறார். ஆணவம் எப்படி இருக்கும், திரோதாயி ஆணவத்தின் இலக்கணம், திரோதாயின் இலக்கணம் மிகச் சுருக்கமாக நமக்கு காட்டுகிறார். பாடல் 20வது பாடல். ஏகமாய் தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிதான் எண்ணறிய சத்தியதாய் இருள் ஒளிர இருண்ட முகமாய் செம்பின் புல் கழிப்பு ஏய்ந்து நித்தம் புலமலமாய் அறிவு முழுதினையும் மறைப்பது ஆணவம். இதே தொடர் முதல்ல நாம் போற்றி பகருடையில அறிவு முழுதையும் மறைக்கும் இதே சொல்லாட்சி உமாபதி சிவம் காட்டியிருப்பார். ஆனா ஆணவமலம் ஏகமாய் தம் கால எல்லைகளுக்குள் மேலும் எண்ணறிய சக்தி உடையதாக இருக்கும். ஆணவமலம் என்பது ஒன்றானது.
ஒன்று ஆணவம். எப்படி இறைவன் ஒன்று, அதுபோல ஆணவம் ஒன்றாக இருப்பது ஏகமாய். அதே சமயத்தில் பல சக்திகளின் மூலமாக உயிர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை செய்யும். தம் கால எல்லைகளின் மீளும் எண்ணறிய சக்தி அந்தந்த உயிர்களின் நிலைக்கு ஏற்ப அந்த பக்குவ காலத்திலே விட்டு நீங்கும் எண்ணிறைந்த சக்திகளாக மீளும் எண்ணறிய சக்தியினர் பாருங்க. ஆமா, உயிர்கள் பக்குவம் அடைய அந்த காலத்துக்கு ஏற்ப அதை விட்டு நீங்கக்கூடிய எண்ணறிய சக்திகளாய் இருப்பது ஆணவம். அந்த ஆணவம் எப்படி இருக்கும் கேட்டா, இருள் ஒளிர இருண்ட மோகமாக இருக்கும். ஒளி ரொம்ப ஒளியா இருக்குதுன்னு சொல்றது போல, ஒரு இருட்டு ஒளிர்ந்தா எப்படி இருக்கும் மிகுதியா, ஆக அது இருள் ஒளி என்று சொல்லுகிற முறையில் மிக கருமையான இருட்டாக பேரிருளாக நிற்கும். இருள் ஒளிர அது பேரிருளாக நிற்கும். மோகமாய் உயிர்களுக்கு அறியாமையை விளைவிப்பதாக இருக்கும். மோகமாய் உயிர்களுக்கு அறியாமையை விளைவிப்பதாக இருக்கும். செம்பில் ஒரு கழிப்பு ஏய்ந்து நித்த மூலமலமாய், எப்படி செம்பு பாத்திரத்திலே அந்த கழிப்பு எப்படி செம்பு என்று தோன்றியதோ அந்த கழிப்பு இருக்கிறதோ, அதை போல உயிர் என்று உண்டோ அன்றே உயிரினுடைய அறிவு முழுதையும் உயிரினுடைய அறிவு முழுவதையும் விளங்க முடியாமல் மறைத்து நிற்பது ஆணவம் ஒன்றுதான். எனவே உயிர்களுக்கு எல்லா கேட்டுக்கும், எல்லா துன்பத்திற்கும், எல்லா அறிவின்மைக்கும் காரணமாக இருப்பது ஆணவம். இனி அடுத்து திரோதாயி, அது மறைப்பு சக்தி. இந்த ஆணவம் மலம் மலபாகமாவது ஆணவ மலத்தன் வலிமை கொன்ற, அப்படி ஆணவ மலம் வலிமை கொன்றுகிற வகை உயிரோடு நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் என பகர்வர். திரோதான சக்தி மறைப்பார்கள். இது ஆன்மாக்களோடு பொருந்தியிருந்து ஆணவம் மலம் பக்குவம் அடைகிற வகையில் உரிய உதவிகளை வழிவகைகளை செய்து வருகின்றன. ஆணவ மலத்தோடு கூடியிருப்பதால் இதையும் மலமாக கூறுவர். ஆனா இது ஆணவ மலம் போல அல்ல. எனவே இது ஆணவ மலத்தில் ஒன்றாக 5 மலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மலங்கள் 5 என்பதை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மலம் பகர்வது. இது திரோதாயி மறைப்பு சக்தி. அது பறித்து ரொம்ப அருமையான தொடர். அந்த திரோதான சக்தியே நமக்கு நாகமா நதி மதியம் புரிசடையா அழகன் நணுகும் வகை கருணை மிகனயத்தானே. நாக மாநதி, நாகம் பாம்பு, மாநதி என்பது கங்கையாறு, மதி சந்திரன், ஆக சந்திரன், கங்கையாறு, பாம்பு ஆகியவற்றை தடையில அமைத்திருக்கிற அழகான இறைவனுடைய திருவடிகளை நாம் சேரும் முறையில் இந்த சக்தி மிகப்பெரிய கருணையை கொடுக்கும் என்று கருணை மிக நயக்கும் தானே என்று காட்டுகிறது. பொதுவா கருணை மட்டுமில்லை, கருணை மிக நயக்கும். கூடுதலான
கருணையை இறங்கி அருள் செய்வது இந்த மன்னிக்கணுங்க. சிவகதிரேசன் ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சிவகதிரேசன் ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஆக திரோதாயி இதை போல உதவி செய்யும் என்று இந்த பாடல்ல 2 மலங்களை பற்றி அருமையா காட்டுகிறார். அறிவு முழுதையும் மறைப்பது ஆணவம், அறிவை விளங்கச் செய்வதற்கு துணையாக இருப்பது திரோதாயி, மறைப்பாற்றல் என்று இந்த திருப்பாடல். இதுல சிவஞான சித்தியார் பாடலையும் நமக்கு மேற்கோளாக உரையாசிரியர் அழகுபட காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி பலவாறாக இருக்கும். அது மட்டும் 45வது பக்கம் 2வது பத்தி பாருங்க, மேல இருந்து கீழே. பரந்த அறிவுடையது ஆன்மா, பரந்த அறிவுடையது ஆன்மா. நம்முடைய உயிர் இருக்கிறது இறைவனை போல நல்ல பரந்த அறிவுடையதுதான். அந்த ஆன்மாவை சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையதாக அணுத்தன்மையை போல ஆக்குவது ஆணவ மலம். ஆணவ மலம்தான் பரந்த அறிவை மறைக்கிறது. இந்த அறிவை முழுவதையும் மறைக்கும் ஒரு தொடர் காட்டினார் இல்ல, நம்முடைய அறிவு முழுவதையும் மறைப்பது. நம்ம பொதுவா ராகு திசை, கேது திசை, சனி திசை, இப்படி பல திசைகளை சொல்லுகிறோம். அவையெல்லாம் தான் நமக்கு சரியா இல்லைன்னு. அப்படி இல்லைங்க, அந்த திசையை காட்டிலும் பல கோடி மடங்கு ஆற்றலுடையதான். இந்த அறியாமையை நாம் நீத்ததுக்கு ஒரே வழி, படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சம் நாவில் கொள்வதை தவிர வருவார்கள். அஞ்செழுத்தை ஓத 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 ஓதத்தான் ஆணவ மலம் மல பரிபாகம் அடையும். எனவே ஆணவம் தான் பரந்த அறிவுடைய ஆன்மாவின் அறிவை முழுவதையும் மறைக்கும். அதனால் ஆணவம் விஞ்ஞானத்தை காட்டக்கூடிய ஒரு பொருள். அது ஆன்மாக்களினுடைய அந்த தரத்திற்கு ஏற்ப பல வகையான ஆற்றல்கள் சக்தியை உடையதாக இருக்கும் இந்த ஆணவ மலம். ஆணவ மலத்தினுடைய செயல்பாட்டை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல திரோதாயி என்பது மறைப்பாற்றல். எனவே ஆணவ மலத்துக்கும் திரோதான மலத்துக்கும் வேறுபாடு என்பது 45வது பக்கத்துல கீழ்பத்தியில காட்டியிருக்கிறார். திரோதானம் மறைத்தல், திரோதானம் மறைத்தல் என்று. ஆனா ஆன்மாக்களின் அறிவை மறைத்தல், ஆணவ மலம் அறிவு முழுதையும் மறைக்கிறது. திரோதான மலம் அதுவும் மறைக்கிறது. இந்த 2 மறைத்தல் தொழிலை செய்வதால் மலம் என்று கூறினார். ஏன் திரோதான சக்தி மலம் என்று சொல்ல வேண்டும்? அதுவும் மறைக்கிறது, இதுவும் மறைக்கிறது. ஆமா, ஆனால் ஏனைய மலங்கள் எல்லாம் ஆன்மாக்களுக்கு தீமை செய்வன. 2 மறைத்தலை தொழிலை செய்வதால இது மலம்னு பேரு. ஆனா ஏனைய மலங்கள் ஆன்மாக்களுக்கு தீமை செய்வன. திரோதான மலம் ஏனைய மலங்கள் பக்குவப்படுகிற வரை மறைத்தலை. 2 வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் மலம், ஆனா அது மறைத்தலையே செய்யும். இது மறைத்தல் தான், ஆனா அது எப்பொழுது மறைத்தலை செய்யும்? இது அந்த மறைத்தலை செய்யக்கூடிய மலங்கள் பக்குவம் பெறுகிற வரை. பிறகு பக்குவம் பெற்ற பிறகு இறைவனுடைய திருவடியை கொண்டு போய் சேர்த்துவது இந்த திரோதான சக்தி தான். ரொம்ப அருமையான கீழே பார்த்தீங்கன்னா
ஆணவம் ஆன்மாவிற்கு என்றும் பகையே. ஆனால் திரோதானம் அருளையே புரியும். மலம்னா ரெண்டு ஒன்னா நினைச்சு கூடாது. இது என்றும் பகை, திரோதானம் அருளையே புரியும் என்று 20வது பாடல்ல ரொம்ப தெளிவுபட ஆணவ மலத்தின் இலக்கணத்தையும் திரோதான இலக்கணத்தையும் காட்டுகிறார். ஆக ஆணவ மலத்தினுடைய சுருக்கம் ஆன்மாவுக்கு என்றும் பகையே, திரோதானம் அருளையே புரியும். பெருமானுடைய திருவடி கொண்டு போய் சேர்த்துகிற வரை உடனிருக்கும் என்பதாக 20வது பாடல். நீ அடுத்த திருப்பாடல்ல மாயையை பற்றி ரொம்ப அருமையா காட்டுகிறார். மாயையில இங்கே இந்த திருப்பாடலை பார்ப்பது சுத்தமாயை. இந்த சுத்தமாயை எப்படி நமக்கு தோன்றும் என்பதை இந்த பாடல்ல விரிவா காட்டி அந்த சுத்தமாயையிலே இருந்து தோன்றக்கூடிய சுத்த தத்துவங்களையும் காட்டுகிறது. இதெல்லாமே உயிர்களுக்காக இறைவன் செய்யக்கூடிய செயல்கள் தான். 19வது பாட்டுல பசுவர்க்கத்தை பற்றி பார்த்தோம், நல் பசுவர்க்கம். 20வது திருப்பாடலில திரோதான மலம் ஆணவ மலத்தினுடைய இலக்கணங்களை பார்த்தோம். இனி மாயையை காட்டுகிறார். ஆக மாயை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அதில் தோன்றுகிற தத்துவங்களை பற்றியும் 21வது திருப்பாடல் உன்னலரும் பரசிவந்தன் அருளாலே நாதம் குடிக்கும் மிகும் குடிலைதனில் வித்து வரும் நாதம் தன்னில் அதில் ஒளிவளர் சுதாசிவரார் அவரில் தயங்க வரும் ஈசல் வித்தைதனை அடிப்பர். அதனாலே மண்ணும் அவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த வித்து வழா வகையில் முன்னுதவும் சுக்குமாரி திருநாட்டும் என்று மொழித்திடுவர் அருந்தலைகள் முதிர்ந்துள்ளோரே என்று இந்த திருப்பாடல். ரொம்ப எளிமையான பாட்டு தான். நமக்கு அடிக்கடி பாடாதனால பாடல் சொற்பொருள் விளங்காத மாதிரி தோன்றும். ஆனா மிக எளிமையான பாடல். இப்ப பாருங்க, உன்னலரும் பரசிவந்தன் அருள். சிவனது சக்தி சிவசக்தியின் பேர். அது மாதிரி பரசிவனுடைய சக்தி பராசக்தின்னு பேர். சிவனது சக்தி சிவசக்தி போல பரனது சக்தி பராசக்தி எளிமைதான. அந்த பராசக்தியினுடைய செயல்பாட்டில் பராசக்தியால் அந்த பரசிவன் யார்? உன்னலரும் பரமசிவன். எனவே நம்முடைய மனதால் நினைதற்கு அரிய இயல்பை உடையவன் பரசிவன். அவன் தன் அருளால் அது பராசக்தி. அந்த பராசக்தியால மேலான குடிலைதனில் நாதம் குதிக்கும். ஆக அந்த மேலாக சொல்லக்கூடிய சுத்த மாயையாகிய குடிலையில் நாத தத்துவம் தோன்றும். அப்ப சுத்த மாயை அதை குடிலை என்று பாடலா சொல்லப்பட்டிருக்கிறது. குடிலை என்பதும் சுத்தமாயை என்பதும் ஒன்றுதான். சுத்தமாயையாகிய குடிலையில் நாத தத்துவம் தோன்றும். அது எதனால்? பராசக்தியுடைய மேலான அந்த சுத்தமாயை அந்த பராசக்தியால். அப்ப பரசிவன் அதனுடைய சக்தி பராசக்தியால் சுத்தமாயாகிய குடிலையிலிருந்து என்ன வரும்? நாதம் தோன்றும். இனி அந்த குடிலையா அந்த நாத தத்துவத்திலே இருந்து விந்து வரும். குடிலைதனில் நாதம் உதிக்க நாதத்தில் விந்து தத்துவம் தோன்றும். இப்ப நாதமாச்சு விந்துவாச்சு, சிவசக்தி நாதம் விந்து. இனி அந்த நாதம்
தன்னில் அதில் ஒளி வளரும் சதாசிவமாம். நீ அந்த நாத விந்து தத்துவம் தோன்றும். அந்த விந்து தத்துவத்தில் ஒளி மிகுந்த சாதாக்கியம் என்னும் சதாசிவ தத்துவம் தோன்றும். ஒளி வளரும் சதாசிவமாம் அது தோன்றும். அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தைதனை அளிப்பர். அந்த சாதாக்கிய மாயேச்சர தத்துவங்கள் விளங்கி தோன்றும். அந்த மாயேச்சரம் சுத்த வித்தியாகத்தினை தோற்றுவிக்கும். இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று என்று முறையாக தோன்றுகின்றன. அப்படி தோன்றுகிற வகையில் அந்தந்த தத்துவங்களின் பெயரையே அவை தன் பெயராக கொண்டு விளங்குகின்றன. ஈசர் வித்தைதனை அளிப்பர். அப்போ பரமசிவனுடைய சக்தி பராசக்தியால் சுத்தமாயாய நிலையிலே இருந்து நாதம் தோன்றும். நாதத்திலே இருந்து விந்து, விந்திலே இருந்து சதாசிவம், சதாசிவரிலே இருந்து நமக்கு மகேஸ்வரன், மகேஸ்வரனிலிருந்து சுத்தகத்தி தோன்றும். இப்படி ஒன்றொன்றும். அப்படி ஈசர் வித்தைதனை அளிப்பர். அதனால் மண்ணும் அவர் இவ்வகை ஐவர் வாய்மையினாலே வைவை வாய்மையினாலே அந்தந்த தத்துவங்களின் பெயராலே அந்த தத்துவங்கள் அழைக்கப்பெறும். அதில் அவர் ஐவர் தலைமைப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள். நம்ம உள்ள முறையிலேயே நாத தத்துவத்தில் தோன்றும் என்றும் விந்து தத்துவம் தப்பாத நெறிமுறையிலே இருந்து சூக்குமம் முதலான வாக்குகள் நான்கையும் தோற்றுவிக்கும். எனவே முன்னே வந்திடும் உயர்ந்து உரை செய்த வித்து முன்னே என்ன செய்தார்? சுத்தமாகிய நிலையிலே இருந்தே நாத தத்துவம் தோன்றும் என்று காட்டினார். அதிலே இருந்து விந்து தத்துவம் தோன்றும்னார். அந்த முறையில் சூக்குமம் முதலிய வாக்குகள் நாத தத்துவத்திலே இருந்து விந்து தத்துவத்திலே இருந்து தோன்றும். முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து விழாவையே முன்னுதவும் சூக்குமாதி ஆக சூக்குமம், அடுத்து பைசந்தி, மத்திமை, வைகரி ஆகிய 4 வாக்குகள் தோன்றும் என்று அருங்கலைகள் நல்ல கலைஞானம் உடையவர்கள் கூறுவார்கள். ரொம்ப எளிமையான பகுதிங்க. ஒன்றிலே இருந்து ஒன்று, ஒன்றிலே இருந்து ஒன்று தோன்றுதல். அது சுத்தமாயை. அது மாயை என்பதை பற்றி விளக்கம் அடுத்த பக்கத்துல ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார்கள். மாய்தல், ஒடுங்குதல், ஆதல், தோன்றுதல், மாய் கூட்டல் ஆ மாயா 47வது மேல காட்டியிருக்காரு பாருங்க. மாய் கூட்டல் ஆ மாயா, மாய்தல், ஒடுங்குதல், சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என மாயை 3 வகைப்படும். சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை. மாயை என்ன செய்யும்? ஒடுங்குதலுக்கும் தோன்றுதலுக்கும் காரணமாக இருக்கும். அதில் பரமசிவனது சக்தி பராசக்தி. அந்த பரமசிவன் ஞான சக்தியை பொருந்துவதால் சிவமும், கிரியாசக்தியை பொருந்துவதால்
சக்தியும் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக பொருந்துவதால் சதாசிவமும், கிரியை மிகுந்து ஞானம் குறைய பொருந்துவதால் மகேஸ்வரரும், ஞானம் மிகுந்து கிரியை குறைய சுத்த வித்தையும், இப்படி அந்தந்த சக்திகளின் வடிவமாக சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தகத்தை ஐந்தும் தோன்றும். இப்படி சுத்த தத்துவங்கள் ஐந்தும் தோன்றுகின்றன. சுத்த தத்துவங்கள் எங்க பார்த்தோம்? உண்மை விளக்க நூல்ல முதல்ல பார்த்தேன் இல்லைங்களா? 6 தத்துவம் ஏது என்பதுல ஆன்ம தத்துவம் 24, வித்தியா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இந்த சிவதத்துவங்கள் எதிலே இருந்து தோன்றுவன? சுத்தமாயில இருந்து தோன்றுவன இல்லையா? சுத்தமாயில இருந்து தோன்றுகிற முறையில் பரமசிவன் ஞான சக்தியை பொருத்துகிற பொழுது சிவம் சிவதத்துவம் தோன்றும். கிரியாசக்தியை பொருத்துகிற பொழுது சக்தி தத்துவம் தோன்றும். 2 சமமா பொருத்துகிற பொழுது சதாசிவம், கிரியை மிகுதிய ஞானம் குறைவா பொருத்துகிற பொழுது மகேஸ்வர தத்துவம், ஞானம் மிகுந்து கிரியை குறைகிற பொழுது புத்தகத்தை. இந்த முறையில இவைகள் தோன்றும். எனவே நாத தத்துவத்தில் சிவமும், விந்து தத்துவத்தில் சக்தியும், சாதாக்கிய தத்துவத்தில் சதாசிவரும், மகேஸ்வர தத்துவத்தில் மகேஸ்வரரும், சுத்தவித்தியா தத்துவத்தில் சுத்தவத்தையும், 5 தத்துவத்துக்கு 5 தலைவர்கள் என்பதை இந்த திருப்பாடல் சுருக்கமா அருமையா காட்டுகிறார். இனி நாதத்திலே இருந்து வித்து தோன்றியதை போல விந்து தத்துவத்திலே இருந்து சூக்குமை, பைசந்தி, மத்திமை, பைகல் என்று சொல்லக்கூடிய வாக்குகள் தோன்றும். ஆக 21வது திருப்பாடல்ல பரமனது சக்தி பராசக்தி, அந்த பராசக்தியினுடைய செயல்பாட்டால் முதல்ல நமக்கு நாத தத்துவம் தோன்றும். நாதத்திலே இருந்து விந்து தத்துவம் தோன்றும். விந்து தத்துவத்திலே இருந்து சதாசிவ தத்துவம், சதாசிவ தத்துவத்திலே இருந்து மகேஸ்வர தத்துவம், மகேஸ்வர தத்துவத்திலே இருந்து நமக்கு சுத்த வித்தை தோன்றும். இந்த 5ம் அந்த தத்துவங்களின் பெயரையே கொண்டு தலைவரும் தோன்றியிருப்பார்கள். விந்து தத்துவத்திலே இருந்து வாக்குகள் நமக்கு தோன்றும். இது தோற்ற முறையில சுத்தமாயிலே இருந்து தோன்றக்கூடிய சுத்த தத்துவங்களை பற்றி மிக தெளிவாக கண்டிருக்கிறார். ஒன்னிலே இருந்து ஒன்று, ஒன்றிலே இருந்து ஒன்றிலே ஒன்று நமக்கு படி தோன்றி வருகிற நிலைப்பாட்டை நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே இப்படி இந்த வாக்குகள் 4ம் தோன்றுவதும் சுத்த தத்துவங்கள் 5 தோன்றுவதை பற்றி 21வது விளக்கமா காட்டியிருக்கிறார். 2 முறை படித்தாலே அந்த தோன்றுகிற முறை விளங்கும்படியாக காட்டியிருக்கிறார். ஒன்னுல இருந்து ஒண்ணு, ஒண்ணுல இருந்து ஒண்ணுதான் நமக்கு தோன்றி இருக்கின்றன. அந்த வாக்குகள் விரிவை பின்னால நாம பார்த்தோம். இனி அசுத்தமாயை பற்றி காட்டுகிறார். அஸ்தமாயில என்ன தோன்றும்? சுத்தமாயில தோன்றுவது என்ன தத்துவங்கள்? சுத்த தத்துவம். அஸ்தமாய்க்கு வருவோம். உருவாதி சதுர்விதமாய் ஒன்று ஒன்று ஒப்பா உண்மையதாய் நித்தமாய் ஒன்றாய் என்றும் அருவாகி கண்மாந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவரமாய் அசித்தாய் அசலமாய் விரிவாய தன் செயலின் வியாபியாய் எல்லாம் பிரிந்த வகை புரிந்து அடைவின் மேவி அவை ஒடுங்க வருகாலம் உயிர்களுக்கெல்லாம் மறுபடமாய் மலமாய் மன்னியிடும்
அரணருளால் மாயை தானே. மாயை என்ற சொல்ல பொதுவா சொன்னா அது அசுத்த மாயையே குறிக்கும். சுத்தமாயின்னா சுத்தமாயின்னு சொல்லுவாங்க. மாயைன்னு பொதுவா சொன்னா அஸ்தமாயை குறிக்கும். அந்த மாயை தானே, மாயை அஸ்தமாயானது இந்த உயிர்களுக்கு உடம்பு, கருவி, உலகம், போகம், தன்னு, கரண, புவன, போகம் ஆகியவற்றை இந்த அஸ்தமாயில இருந்துதான் இறைவன் கொடுக்கிறான். உருவாதி சதுர்விதமாய், சதுர்விதம் 4 விதம். அந்த 4 விதம் உடம்பு, கருவி, உலகம் அனுபவிக்கிற நுகர்பொருள். இந்த 4ம் ஒன்று ஒன்று ஒவ்வா உண்மையதாய் ஒரே மாதிரி உடம்பு இருக்காது, ஒரே மாதிரி கருவிகள் இருக்காது, ஒரே மாதிரி இன்ப அனுபவம் இருக்காது. ஒரே அண்டாவில் போட்ட காப்பி தான் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒருத்தருக்கு லைட்டா இருக்கும், ஒருத்தருக்கு சக்கரை பத்தாது, ஒருத்தருக்கு சக்கரை பத்தும், ஒருத்தருக்கு பால் பத்தாது, ஒருத்தருக்கு பால் எச்சா இருக்கும். ஒரே அண்டாவில் போட்ட காப்பி தான், அதை எடுத்து அந்த மாதிரி மாறுது இல்லையா? அது மாதிரி ஒன்று ஒன்று ஒவ்வாது. எது? அந்த தனு கரணம் புவன போகங்கள். தன்னுனா உடம்பு, கரணம்னா உறுப்பு, புவனம்னா உலகம், போகம். உலகம் ஒரே மாதிரியாவா இருக்கு? சிங்கப்பூரும் அமெரிக்காவும் எவ்வளவு தட்பவெட்ப மாற்றம், சூரிய உதய மறைதல் மாற்றம், மக்கள் மாற்றம், மண் மாற்றம் இல்லையா? அது மாதிரி தனு கரண புவனம் மாற்றம், போகம் மாற்றம், ஒன்றொன்று ஒவ்வா உண்மையதாய். அதுக்கப்புறம் நித்தமாய், மாயை என்றும் அழியாத பொருள், உள்ள பொருளாய், ஒன்றாய், ஒப்பற்ற ஒரு முதற் பொருளாக இருக்கும் மாயை. என்றும் அருவாகி, எல்லா காலத்திலேயும் அது அருவமாக இருக்கும், தெரியாது. கண்மாந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவாரமாய், இந்த உயிர்கள் வினை நீங்குகிற வரை, ஒரு உயிர்களுக்கு இருக்கக்கூடிய வினை நீங்குகிற வரை உயிர்களுக்கு மயக்கத்தை செய்து கொண்டே இருக்கும். உயிர்களுக்கு மயக்கத்தை செய்வது எது? மாயைதான். ஆனா ஆணவ மலம் போல அல்ல, இது உயிர்களுக்கு அறிவு விளங்குவதற்காக மயக்கத்தை செய்கிறது. 2 வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மாந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவாரமாய், ஆக மயக்கம் செய்வதாய், அசித்தாய். இந்த மாயைக்கு அறிவு கிடையாது. சித்தன அறிவு, அசித்தன அறிவில்லை. அசித்தாய், அது அறிவற்றதாய். அசலமாகி, எந்த விதமான சலனமும் இந்த மாயை கிடையாது. விரிவாய தன் செயலின் வியாபியாய், தன்னிடத்திலே எந்தெந்த பொருள்கள் இருக்கின்றனவோ அவை எல்லாவற்றிலேயும் நீக்கமர நிற்பது. வியாபி, வியாபின எல்லாத்திலும் கலந்திருப்பது. எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடைவின் மேவி. ஆக எல்லா செயல்களும் விரிந்து தோன்றிய நிலையில மீண்டும் ஒடுங்க வருகிற பொழுது ஆன்மாக்கள் இந்த மாயில் தான் வந்து தங்குமா. விரிந்த வகை புரிந்து அடைவின் மேவி, எல்லாம் ஒத்துழைப்பு காலத்துல வந்து ஒடுக்குவதற்கு இடமா. மேவி அவை ஒடுக்க வருகாலம் உயிர்களுக்கெல்லாம் மறுபிடமாய். ஆக எல்லா உயிர்களுக்கும் இடமாயிருந்து மலமாய், ஆணவ மலங்கள்ல ஒன்றாக மன்னியிடும். அது சிவபெருமானுடைய திருவோதான சக்தியால் செயல்படுவதே இந்த மாயை. அப்ப அசுத்த மாயை திரோதான சக்தியால் செயல்படுவதே,
சுத்தமாயை பராசக்தியின் அருளால் அது வருவது திரோதான சக்தி. எனவே இந்த அசுத்தமாயில இருந்துதான் இந்த உடம்பு, இந்த உலகம், கருவி, கரணங்கள் ஆகியவைகள் நமக்கு படைத்து கொடுக்கப்படுகின்றன என்பதை ரொம்ப தெளிவாக இந்த திருப்பாடல், இந்த அஷ்டமாயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த பாடல்ல ரொம்ப விளக்கமாக காட்டியிருக்கிறார். ஒரு சொல்லுக்கும் உரையாசிரியர் விரிவா என்றால் இது புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால் விளக்கமாக ஆசிரியர் காட்டியிருக்கிறார். பொருளை காட்டி அதன் பிறகு தனித்தனியாக காட்டியிருக்கிறார். சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இங்க உள்ள சென்று இதை படித்து பொருள் கொள்ள வேண்டுமாய் புரியாதவர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவேன். இப்படியாக இந்த அசுத்தமாயினுடைய செயல்பாடுகள் உயிர்களுக்கு தேவையான தனிகரண புவன போகங்களை கொடுப்பதும், அந்த மாயை திரோதான சக்தியால் செயல்படுவதாகவும் இருக்கக்கூடியது அசுத்தமாயை என்று இந்த திருப்பாடல்ல ரொம்ப அழகா காட்டினார். இனி இந்த சுத்தமாயை அசுத்தமாயை என்கிற இந்த இரண்டும் மாயை. அந்த மாயை தான் உலக தோற்றத்திற்கு முதற் காரணம் என்பதை பற்றி நம்முடைய பெரியவர்கள் கூட்டியிருப்பதை காட்டியிருக்கிறார். சொல்லி கூறியிருப்பதை காட்டுகிறார். முதல் பாடல் படிச்சிருவோம். என்னை இது எனில் உலகுக்கு உபாதானம் இல்லை, இறைவன் அல்லது எனில் அசித்து சித்தினிடத்து உரியாது, மன்னி உளவியல் முதல்வன் என்பொல் என்னின் மாயைதான் அசித்து உருவாய் மாட்டாது, அன்னவனும் இது ஒழிய ஆக்க மாட்டான், அசத்தானாம் எனின் அதுவும் அவன் போல் நித்தம், முன்னவன் அவ்வசித்தை விரித்து எவையும் ஆக்கும் முதன்மையது கொடுத்தது என மொழிந்திடாரே. ரொம்ப எளிமையான என்னை இது எனில் உலகுக்கு உபாதானம் இல்லை. மாயை என்பதை உடல், கருவி, உலகு, நுகர்பொருள் ஆகியவற்றிற்கு காரணம் என்று கூறுவது என்னை. இப்ப இந்த மாயை உலக தோற்றத்திற்கு முதற் காரணமாக இருக்கின்றன. உலக தோற்றத்திற்கு முதற் காரணமாக இருக்கின்றன. அப்ப முதற் காரணமாக இருப்பதால் இந்த மாயையை உடல், கருவி, உலகு, நுகர்பொருள் ஆகியவற்றிற்கு காரணமாக உள்ளது என்று நம்ம ஞான நூல்கள் கூறுகின்றன. சரி, இந்த உலக தோற்றத்திற்கு இறைவனே இருக்கிறானே, மாயை எதுக்கு? நல்ல கேள்விதானே. இறைவனே இருக்கிறாரே, மாயை ஏன் வேண்டும்? மாயை இல்லை என்று சொன்னால் இந்த உடம்பு, கருவி, உலகம் ஆகியவை தோன்றாது. எனவே தனுகரண கோணங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது மாயை. எனவே மாயையை முதற் காரணம் என்று சொல்லுகிறோம். அடுத்த கேள்வி என்ன வந்தது? மாயைதான் உலக தோற்றத்திற்கு முதற் காரணம் என்றால் இறைவன் ஏன் வேண்டும்? இறைவன் இருக்கிற பொழுது வேறொரு மாயை என்கிற பொருள் வேண்டுவதில்லையே என்றால், இறைவன் அல்லது எனில் இறைவன் இருக்கிற பொழுது மாயையே முதற் காரணமாக வர வேண்டும் என்றால், அசித்து சித்திடத்து புதிய அறிவற்ற உலகம் அறிவுடைய இறைவனிடத்தில இருந்து தோன்றாது. அறிவற்ற உலகம் அறிவற்ற பொருள்ல இருந்து தோன்றும்.
அறிவுடைய பொருளை இருந்து அறிவுடையதான் தோன்றும். அதனால் மாயை என்பது ஒன்று வேண்டும். மாயை ஏன் தேவை? மாயை அறிவற்றது. அந்த அறிவற்ற மாயையிலே இருந்துதான் அறிவற்ற தனுகரண புவன போகங்கள் ஒன்றி இருக்கிறான். ஆமா, ரொம்ப எளிமையா சொல்லுவார். மாட்டிலே இருந்து வருவது மாட்டுப்பால், எருமையிலிருந்து வருவது எருமப்பால். நம்முடைய உரையாசிரியர் அதித்து சிற்றினிடத்தில் முடியாது. அதனால் நமக்கு என்ன தேவைப்பட்டது? மாயை என்கிற ஒன்று வேண்டுவதாயிற்று. எனவே உலகத்திற்கே காரணம் மாயை. சரி, அப்ப மாயையே போதுமே, இறைவன் வேண்டுவதில்லையே. மாயைதான் முதற் காரணம் ஆயிடுச்சேன். மாயை வச்சே தனுகரண போகன போகங்கள் வந்துருச்சே. கடவுள் எதுக்குன்னா என்ன மன்னி உளதேல் முதல்வன் என்பொல். அடுத்த கேள்வி நல்லா. நீங்க சாமியே இருக்கிறாரு, மாயைன்னு ஒரு பொருள் வேணுமான்னு ஒருத்தர் கேட்டான். அறிவுடைய பொருளை இருந்து அறிவுடைய பொருள் தான் தோன்றும். சுத்த மாயில இருந்து சுத்த தத்துவங்கள் தோன்றின இல்லையா? அறிவற்ற பொருளை இருந்து அறிவற்ற பொருள். சரி, அப்ப நீங்க மாயை வேணும்னு எடுத்துக்கலாம். சரி, மன்னி உலகே முதல்வன் என்பொல். சரி, அப்படி உலக பொருள் தோற்றுவதற்கு மாயை காரணம் என்று சொன்னால் கடவுள் எதற்கு? மாயை எப்போதுமே இறைவன் வேண்டுவதில்லையே. முதல்வன் என்பொல் எண்ணின் மாயைதான் அசித்து உருவாய் மறுக்க மாட்டார். அது வேண்டியதில்லைன்னா மாயை அறிவற்றது. எனவே மாயை அறிவற்ற காரணத்தினாலே உடல் உலகம் முதலியவர்களை தொழில்படுத்துவதற்கு ஒருவன் வேண்டும். தானே போகாது, செயல்படாது. எனவே அதனுடைய ஆற்றல் மாயிடத்தில் இல்லை. அதனால் இறைவன் ஒருவன் நமக்கு வேண்டும். அது மாயை தான் அசித்து அறிவற்றது. அசித்தின் அறிவற்றது. உருவாய் மறுக்க மாட்டாது. உருவாய் மறுக்க மாட்டாது. சரி, அன்னவனும் இது ஒழிய ஆக்க மாட்டான். அன்னவன் அளவில்லாத ஆற்றலுடைய இறைவனும் மாயை இல்லாமல் உடல் உலகம் முதலியவற்றை செயல்படுத்த மாட்டான், ஆக்க மாட்டான். அசத்தனாம் எடி அதுவும் அவன் ஒரு நித்தம். அப்படி பார்க்கிற பொழுது இறைவன் ஆற்றல் இல்லாதவன் என்று எண்ணப்படுவானோ என்றால் அசத்தானாம் எனில் இல்லை இல்லை, இறைவன் ஆற்றல் என்று எண்ண வேண்டாம். அது போல இல்லை. மாயை இறைவனை போலவே அழிவில்லாம். அதுவும் அவன் போல் நிற்கும். முன்னவன் அதாவது இறைவன், அறிவுடைய இறைவன் அந்த அசித்தை விரித்து அந்த மாயை அறிவற்றது. அறிவுடைய இறைவன் அறிவற்ற மாயையிலே இருந்து எவையும் ஆக்கும். உடல், கருவிகரணங்கள், உலகு, போகம் எல்லாவற்றையும் மாயையிலே இருந்து உண்டாக்குவார். அதனால் மாயை முதன்மை பொருள் அல்ல. மாயையை இடமாக கொண்டு தொழிற்படுத்துகிற இறைவனே முதன்மை பொருள். எவை ஆக்கும். முதன்மை எது கொடுப்பது? எனவே உலகத்திற்கு மாயை முதற்காரணம் என்று இந்த திருப்பாடல்ல ரொம்ப விரிவா காட்டியிருக்கிறார். அதுல கேள்வி பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றம் மாயில இருந்து முதல் கேள்வி இறைவனே ஒருவன் இருக்கிறான, இறைவனை போதுமே மாயை என்ற ஒரு பொருள் தேவையா என்றால்
இந்த உடம்பு, உலகு, கருவிகரணங்கள் எல்லாம் அறிவற்றவை. இறைவனோ வாழ்கிறோம். அறிவுடைய பொருளிலே இருந்து அறிவற்ற பொருள் தோன்றாது. அறிவற்ற பொருள் தோன்ற அறிவற்ற அடிப்படை பொருள் தேவை. ஆதலால் அறிவற்ற மாயை அடிப்படையாக முதல் காரணம். சரி, மாயையே உலகம் தோற்றுவிக்கும் என்று சொன்னால் இறைவன் வேண்டாம், வேண்டுவதில்லை என்றார். மாயை அறிவற்றது. அறிவற்ற பொருளின் துணிப்பாட்டிற்கு அறிவுடைய முதல்வன் ஒருவன் சொன்னார். என்ன அழகான செய்வார். சரி, அப்ப முதல்வன் மாயை இல்லாமல் செய்யாதவன், மாயை எல்லாம் செய்ய முடியாதவனுக்கு மாயை இருந்தால்தான் என்ன செய்வான் என்ற ஒரு குறைபாடு வந்து விடுவென்றால், அப்படி ஒரு குறைபாடு இறைவனை வந்து சேராது என்ற கருத்தை காட்டினார். எனவே ஒரு குடம் இருக்கிறது. அந்த குடம் தோன்றுவதற்கு, மண் குடம் தோன்றுவதற்கு மண் முதற்காரன். அதை குடத்தை செய்யக்கூடிய அந்த குயவன் நிமித்த காரணம். ஆக குலாலன் ஒருபோதும் குறைபாடு ஒரு மண்பானை மண் தானே குடமாகாது. மண்ணை வச்சுதான் குலாலம் குடத்தை உருவாக்கணும். சரி, மண்ணை வச்சு குடத்தை உருவாக்குறான்னு சொன்னா குலாலன் வேறு அறிவில்லாதவன், அவன் குறைபாடு ஆக மாட்டான். அதை போல உலக தோற்றத்திற்கு மாயை முதல் காரணமாக இருந்தாலும் கூட இறைவன் நிமித்த காரணமாயிருப்பான். ஆனால் குறைபாடு உடையவன் ஆக மாட்டான் என்று இந்த பாடல்ல மிக அருமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே தனக்கு என்று எந்த விதமான தொழில்பாடும் இல்லாத மாயை, இந்த மாயை பிரித்து உலகத்தை காரியப்படுத்துவதினால் உலகத்தை காரியப்படுத்தும் தலைமை மாயை உடையது என்று இந்த பாடல் மூலமாக நாம் அறிகிறோம். அப்ப நமக்கு 13 இருந்து 18 பாடல் வரை 6 பாடல்ல பதியை பற்றி கூறினார். 19வது பாடல்ல பசியிலக்கம் கூறினார். 20வது பாடல்ல ஆணவ மலத்தை பற்றி துரோதாயை நமக்கு காட்டினார். 21வது பாடல்ல சுத்தமாயில தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள் தோன்றுகிற முறைய 21. 22ல அசுத்தமாயில இருந்து தோன்றுவதை பற்றி நமக்கு காட்டினார். இனி 23வது பாடல்ல உலகத்திற்கு மாயை காரணம் என்று அருமையாக அசுத்தமாயில இருந்துதான் போகங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று தெளிவாக இந்த 23வது பாடல்ல இறைவனே போதுமே, மாயை எதுக்கு என்று கேட்டால் இறைவன் பேரறிவுடையவன், பாலறிவன். மாயை சடம் சிற்றறிவுடையது. எனவே அறிவுடைய பொருளை இருந்த அறிவுடைய பொருள் தான் தோன்றும். அறிவுடைய பொருளை இருந்த அறிவற்ற பொருள் தோன்றாது. அதற்காக அறிவற்ற மாயையிலே இருந்து அறிவற்ற தனுகரண போன போகங்களை இறைவன் தோற்றுவிப்பான் என்பதை காட்டி மாயை உலக தோற்றத்திற்கு முதற் காரணம் என்று அழகுபட அமைத்திருப்பதை இந்த பாடல். இனி மாயிலே இருந்துதான் தனுகரண புவன போகங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதற்கு ஏற்ப அவரவர்களின் வினைக்கு ஏற்ப உடலை தருபவன் இறைவன் என்பதை பற்றி 24வது பாடல் ரொம்ப அருமையான கருத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, படைத்தது ஒருபடியின்றி பறவை அசு நரராய் பண்டியது முன்னைகளை பான்மை என்பர் அடுத்தவனை உலகான இறைவன் அசையனை
ஆவிக்கு அமைத்ததாகும். எடுத்த வினை உருவது உயிரே தான். இருவினைக்கும் தக்க உடல் எய்தும் எண்ணில் சுடத்திரளும் கத்தாவாய் அறிவில்லார் தன்மையனும் கூட ஒரு சங்கையில்லை என்று இந்த பாடல வினைக்கு ஏற்ப உடம்பை தருபவன் இறைவன் என்கிற கருத்தை காட்டுகிறார். முதலுக்கு போட்டோம். சரி, இறைவன் தான் இந்த உயிர்களுக்கு மாயையிலிருந்து உடம்பு முதலிய கருவிகரணங்களை படைத்துக் கொடுப்பார். அறிவற்ற பொருளை இருந்து அறிவற்ற இவையெல்லாம் தோன்றும் என்று சொன்னீர்கள். சரி, அப்படி இறைவன் மாயையிலிருந்து படைக்கிறான் என்று சொன்னால் ஒரே இயல்பாக படைக்காது அவைய பறவை, பசு, மனிதர் இப்படி எல்லாம் படைக்கின்றார். படைத்தது ஒருபடியின்றி பறவை, பசு, பசுனா ஆன்மா, நரராய் பசு என்பது விலங்குகளுக்கு பசுனா ஆன்மாவை சொல்றீங்க. நரர் சொல்லி தெரிஞ்சு பாருங்க. நரர் என்பது ஆன்மாவை குறிப்பது. பறவை பறவைகள், பசுனா கால்நடைகள், நரர் உயிர்கள், மனித உடல். இந்த மனித உடம்பை ஏன் அவன் இப்படி படைக்கிறான்? பண்ணியது ஏன் அப்படி என்றால் முன்னை வினை பான்மை தரு. முன்னை வினை பான்மை. ஆக உயிர்கள் முற்பிறப்புகளில் செய்த வினை பயன்தான் பறவையாக வருவது, விலங்காக வருவது, மனிதனாக. சரி, அப்ப அந்த வினைதான் உடம்புக்கு காரணம் என்று நாம் எடுத்துக் கொண்டோமேயானால் வினையே போதுமே. கடவுளுக்கு மாயை வினைதான் உடம்புக்கு காரணம்னு சொன்னா வினையே உடம்பு எடுத்துக்க வேண்டியதானே. அடுத்த வினை உலகாய் இறைவன் ஏன்? சரி, வினைப்பயனே காரணம் என்று சொன்னால் அந்த வினையே போதுமே. இறைவன் எதற்கு? ஏனெனில் அசேதனம் பற்றி அவை ஆதிக்க வைத்ததாகும். எனவே அந்த வினை அறிவில்லாத பொருள். எனவே இறைவனை பசு, பறவை, மனிதன் ஆகிய படைப்புகளை வினைக்கு ஏற்ப செய்பவன். அவரவர்களுடைய வினைக்கு ஏற்பவர் இறைவன் தான் செய்கிறான். சரி, இறைவன் அதை செய்கிறான். சரி, வினைக்கேற்ப செய்தல் என்று சொன்னால் உயிர் அறிவுடையது தானே. அந்த உயிரே தான் செய்த வினைக்கு ஏற்ப உடலை எடுத்துக் கொள்ளலாமே. எடுத்த வினை உருவது உயிரே தானே இருவனைக்கு தக்க உடல் செய்தும். சாமி உயிருக்கு வினைக்கு தக்கவாறு உடம்பு கொடுக்குறேன், வினைக்கு வேணா அறிவுலன்னு சொல்லிட்டீங்க. சரி, உயிர் அறிவுடையதானே. உயிர் வினைதான அறிவுண்டானது. உயிர் அறிவுடையதானே. அந்த உயிர் இருவனைக்கு தக்க உடலை எடுத்துக் கொள்ளலாமே, அதை எடுத்துக் கொள்ளலாமே என்று சொன்னால் அதுக்கு இறைவன் வேண்டாம் என்று சொன்னால் அறிவில்லாத சடப்பொருள் மாயை வினைகளும் மாயை வினைகளும் எந்த ஒரு செயலும் அறிவு இல்லாத உயிரும் தம்மை கூடுவதற்கு வேறு எந்த காரணம் இல்லை. சடத்திரளும் கர்த்தாவாய் அறிவில்லாத தன்மையனும் கூட ஒரு சங்கை இல்லை. இந்த வினையும் உயிரும் கூடுவதற்கு அதை எந்த காரணம் இல்லை. எனவே உயிர்கள் செய்த வினை பயன்களுக்கு ஏற்ப அறிவையும் அனுபவத்தையும் கொடுத்து உயிர் செய்யும் இறைவன் ஒருவன் வேண்டும் என்று இந்த பாடத்தில்
நிரீஸ்வர சாக்கியர் உள்ளிட்டவர்கள் பல வினாக்களை எழுப்ப அதற்கு பதில் கூறுகிற வகையில இந்த திருப்பாடல்ல இறைவன் வேண்டும் மாயை தானே உடம்புதலியவர்கள் என்றாலே வினைக்கு ஏற்ப உடம்பு முதலிய கருவிகளை இறைவன் அருளால் கொடுக்கப்பெறுகின்றன என்பதை காட்டினார். இனி 25வது மலங்கள் எது பார்த்தோம்? ஆணவ மலம் பார்த்தோம், திரோதாய மலம் பார்த்தோம், மாயை. இந்த மும்மலங்கள் அனாதி, அதாவது தொடக்கம் இல்லாதது, ஆதி இல்லாதது என்பதை பற்றி 25வது பாடலில் ஆசிரியர் காட்ட வருகிறார். அல்லல் மிக உயிர்க்கே இவைதான் நினைத்தது ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ அல்லது வினையோ அன்றி சொல்லுதல் மாயையோ அணுவை முட்டி சூழ்ந்தது எனும் குறைவற்று முதலோர் தொடக்கிலார்வால் ஒல்லை வழுக்கின் உளவார் உயிர் உண்டாவே உள்ளது மலம் மலமுளதால் உடையெல்லாம் நெல்லின் முளை தவிடும் உமி போல் அனாதியாக நிறுத்திடுதல் இது சைவம் நிகழ்த்துமாறே என்று இந்த திருப்பாடல நமக்கு காட்டுகிறார். அல்ல உயிர்க்கே இவைதான் நினைத்தது ஈசன் இறைவன் ஆன்மா. அல்லல் மிக உயிருக்குன்னா ஆன்மா, அல்லல் மிக உயிர்களுக்கு இந்த உடல்களை சேர்த்து அவைகள் செய்த வினை பயன்களை நுகர்வதற்காக இவைதான் அனைத்தது. இவை என்ன? உடம்பு முதலிய கருவிகரணங்களை சேர்த்து கொடுத்தது அருவினைகள் அருந்துதற்கோ. ஆமா, எனவே அந்த வினை பயன்களை அனுபவிப்பதற்கோ என்று சொன்னால் வினை பயன்களை அனுபவிக்கிறதுக்குத்தான் சிவபெருமான் உடம்பு முதலிய கருவிகரணங்களை கொடுத்தான் என்று சொன்னால் இதில் ஆன்மாவை வந்து பொருந்தியது வினையோ அல்லது மாயையோ. வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முட்ட சூழ்ந்தது. நீங்க வினைக்கு ஏற்ப மாயையிலே இருந்து இறைவன் உடம்பு முதலிய கருவிகளை கொடுத்தான் சொல்லுகிறோம். சரி, இப்ப இந்த உயிரை முதல்ல பந்தித்தது வினையா மாயையா என்று சந்தேகம். வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முட்ட சூழ்ந்தது என் முறை. அதனால் முதலோர் தொடக்கிலார்வால், அதனால் இந்த அனாதி காலத்துல மலப்பிணிப்பு இல்லாமல் இடையில் மலப்பிணிப்பு வந்தது என்று சொன்னால் ஆன்மா உலகாக ஆணவ மலத்தோடு அதனோடு இயல்பாக உடற்கோட்டியது சகசமலம். அதனால ஆணவ மலம் உடனே தோன்றியது. இந்த வினையும் மாயை ஆகிய ரெண்டும் ஆணவ மலத்தை போலவே முதலே தோன்றியது. எனவே சொல்லி வரும் மாயையோ அணுவை முட்டச் சூழ்ந்தது எனும் முறை. முதலோர் தொடக்கிலானால் ஒல்லை வரும் என உலகாம் உயிர் உண்டாவே உளது மலம். உயிர் என்றைக்கு உண்டோ அன்றே மலம் உளது. மலம் உளதா ஒளிந்தையெல்லாம் நெல்லின் மூளை தவிடு உண்மை போல் அனாதியாக நிறுத்திடுவர். நெல்லினிடத்தில முளை தவிடு ஆகியவைகள்
நெல் எப்ப தோன்றியதோ அப்பொழுதே அந்த நெல்லுல அரிசி மேல தவிடும், பிறகு அரிசியில முளையும், அதுக்கு மேல ஒன்றையும் தோன்றியதாகும். அதை போல ஆன்மாவிடத்திலே ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்களும் அனாதியாகவே உள்ளன. இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகிற முறை. எனவே ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் அனாதி என்ற நிலையில் 25வது பாடலை காட்டினார். இனி 26வது பாடல மாயையிலே இருந்து மாயோயம், அந்த கருவிகரணங்கள் மாயையில இருந்துதான் தனுகரண புவன புகங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன என்பதை பற்றி 26வது பாடல் ரொம்ப எளிமையான பாட்டு. அரிசிமிகும் கலை காலம் நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதன் ஆகும். உருத்திரரால் கலையதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். அகங்காரம் புத்திதனில் குதிக்கும் தெரித்த இது திருவிழாம். வைகாரி திகழ்தரும் பூதாதி என திருத்திய சாத்தீகம் விரிந்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சூத்திராதி முதல் விளங்கிவிடும் விரித்தோரே என்று இந்த திருப்பாடல் அருத்தி மிகும் கலைகாலம் நியதியுடன் வித்தை அராகம் அனந்தரால் மாயைதனி ஆகும். ஆக அசுத்த மாயை இடத்திலே இருந்து அனந்த தேவருடைய செயல். மாயை என்ற அஷ்டமாயை குறிக்கும் என்று முன்னரே நான் நினைவூட்டியிருக்கிறேன். மாயைதனில் மாயை என்ற அஷ்டமாயை, அந்த அசுத்த மாயையில நிர்வாகம் செய்பவர் அனந்த தேவர். அந்த அனந்த தேவருடைய செயலால் அனந்த தேவருடைய செயலால் உயிர்களுக்கு அருத்தி மிகும் கலை, அருத்தின விருப்பம் அர்த்தம். ஆக விருப்பத்தை மிகுதியாக உண்டாக்கக்கூடிய கலை காலம் நியதி வித்தை அராகம். கலை காலம் நியதி, அந்த கலையிலே இருந்து வித்தை அராகம் ஐந்தும் தோன்றும். அப்போ அசுத்தமாயிலிருந்து அனந்த தேவனுடைய செயலால் கலை காலம் நியதி வித்தை அராகம் இந்த ஐந்தும் தோன்றும். இனி உருத்திரரால் கலையதனில் பிரதிகிருதி குணங்கள் தோன்றும். இனி அடுத்தது ஸ்ரீகண்ட ருத்திரன். அந்த உருத்திரனுடைய செயலால் கலையிலே இருந்து மூல பிரகிருதி தோன்றும். கலையிலே இருந்து என்ன தோன்றும்? பிரகிருதி தத்துவம் தோன்றும். அந்த பிரகிருதி தத்துவத்திலே இருந்து குணங்கள் தோன்றும். குணத்தத்துவம், அந்த குணத்தத்துவங்கள் தோன்றும். அந்த குணத்தத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவங்கள் தோன்றும். இப்படியாக இந்த அகங்கார தத்துவம் தோன்றுவதற்கு முன்னால இந்த முறையிலே தத்துவங்கள். அப்ப அனந்த தேவருடைய செயலால் அசுத்தமாயின் இடத்திலே இருந்து கலை காலம் நியதி வித்தை அராகம் இந்த 5 தத்துவம்
எங்கிருக்கிறது? காலம், கலை, நியதி, இதெல்லாம் வித்தியாதத்துவங்கள் அதிலே இருக்கின்றன. எனவே அதிலே நமக்கு தோன்றும் அந்த உருத்திர ஸ்ரீகண்டருத்திரால் கலை என்கிற தத்துவத்திலே என்று பிரகிருதி மூலப்பிரகிருதி தோன்றும். மூலப்பிரகிருதி குணங்கள் தோன்றும். அந்த குணத்தத்துவத்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி தத்துவத்தில அகங்காரம் இருக்கும். இப்படி தெரிந்த இது திரிவிடாது இப்படி விளக்கமாக சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் 3 விதமாக சொல்லப்படுகிறது. தெரிந்த விளக்கமாக அந்த அகங்காரங்கள் 3. ஒன்று தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம். அப்ப தைசதம், வைகாரி, பூதாதி. அது முறையே தைசத அகங்காரம் சாத்விக குண சம்பந்தமுடையது. வைகாரி அகங்காரம் அதற்கு அடுத்ததாய் இருக்கக்கூடிய ராசத குணமுடையது. பூதாதி அகங்காரம் அது தாமதம். விரித்த குணம் மனம், புத்தி, இந்திரம் என்று விளங்கிய சோத்திரம். இப்படியாக இந்த குணத்துல சாத்வீக குண சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த அகங்காரம், அதாவது தைசத அகங்காரம், அதிலே இருந்து தைசத, வைகாரி, பூதாதி இப்படி 3 வகை. அதுல சாத்தி குண சம்பந்தமுடையது தைசத அகங்காரம். அதிலே இருந்து விரித்த குணம் மனம், புத்தி, இந்திரியம் என்று சோத்திராது முதல் விளக்கியிடும் சாத்தி குணத்தொடர்புடைய மனமும் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய காது, தோல், கண்ணு, நாக்கு, இவைகள் நமக்கு திரும்பி தோன்றும். சோத்திரம்னா காது என்று பெயர். இதிலே நமக்கு தோன்றும் என்று ரொம்ப அருமையா காட்டுகிறார். இந்த 26வது பாடல் மாயேயம் தோன்றுகிற முறையை காட்டப்படுகிறது. மாயேயம் என்பது மாயம், காரியம், மாயேயம். 34வது பக்கம் ரொம்ப அருமையா கொடுத்திருப்பார். மாயையின் காரியம் மாயையும். அப்ப மாயையின் காரிய பொருள் அது உடம்பு, உறுப்புகள், நுகர்பொருள் ஆகியவை நமக்கு இருக்கின்றன. எனவே அதில் இருந்து நமக்கு என்ன செய்ய முதல்ல கலை, காலம், நியதி. கலை என்பது கலித்தல். ஆன்மாக்கள் அறிவு முழுவதையும் மறைக்கக்கூடிய ஆணவமரத்தில் கிடக்கின்றன. அந்த ஆணவமரத்தில் கிடக்கிற உயிருக்கு சிறிது அறியாமையை போக்கி அறியக்கூடிய அறிவை கொடுத்து அனுபவிக்கிற காலம் வரை அந்த வரையறை செய்து அதில் இச்சை உண்டாக்கி நுகர்வதற்கு ஏற்ப கலை முதலியவற்றை வருவிப்பதால் அழுத்தி மிகும் கலையினர். இந்த கலைதான் அறிவை கொடுத்து காலவரையறை செய்து பிறகு அந்த நுகர்வதற்கு துணை நிற்கின்றன. எனவே அழுத்தி மிகும் கலை அலங்காரம் 3 தைசத அலங்காரம், வைகாரி அலங்காரம், பூதாதி அலங்காரம். தைசத அலங்காரம் சாத்திய குணமுடையது, வைகாரி அலங்காரம் ராசத குணமுடையது. இனி தாமத குணம். அந்த தாமத குணம்
சூதாதி அலங்காரம் உடையது. அதிலே முதலில் இருப்பவர் அனந்த தேவர். அனந்தர் முதலாக இருப்பவர்கள் 8 பேர். அந்த 8 பேருக்கு தலைவர் அனந்த தேவர். இனி இவர் மாயையை அடக்கி மாயா தத்துவ புவனங்களை உண்டாக்குவார். இவர் பரமசிவனுக்கு வேறானவர். யாரே? அனந்த தேவர். பக்குவம் வந்த காலத்திலே முக்தி அடைவர். இவர் ஸ்ரீகண்டர் இருக்கிறார். அது பிரளயாகலம் ஒருவர். அவர் அதற்கு மேலானவர். 118 உருத்திரர்களில் ஒருவர் இந்த ஸ்ரீகண்டர் இருக்கிறார். ஸ்ரீகண்டர் ஒருத்தர் தான் ஸ்ரீகண்ட 118 பேர். அதுல ஒருவர் ஸ்ரீகண்ட ருத்திரர் என்பதை கொஞ்சம் நாம ஞாபகம் வச்சுக்கணும். இதுலதான் கொஞ்சம் மாபாரதத்துல விளக்கமாக காட்டியிருப்பதாக ஐயா அவர்கள் காட்டுகிறார்கள். எனவே இந்த மாயை போன்றதை பற்றி இந்த பாடலை பார்த்தோம் என்று சொல்லி இந்த அளவில் என்னை நம்பி ஐயா நேரம் ஆயிடுச்சு. சரி, என்ன பார்த்ததில்ல. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தழ்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, பத்துரைகந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. திருவடி வணக்கம். சிவாய நமங்க. திருவடி வணக்கங்க. திருவடி வணக்கம்.